இங்க அனு ஹீரோ எப்படியோ அவங்க அம்மா வரதுக்கு முன்னாடி வீட்ல கூட்டிட்டு வந்து விட்டுறான். அவங்க அம்மாவை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அனு வீட்ல தான் இருக்கான்னு தெரிய வந்துடுது. சோ இந்த பொண்ணுக்கு ஹீரோவை இதனாலேயே ரொம்பவும் பிடிச்சு போய் அப்பாத்துல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. தினி இவங்க அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்கு கால் பண்ணி எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க, அதனால இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுறாங்க. சோ நேராவே இவங்க மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லி என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. சோ அவங்களுமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அப்ப ஹீரோயின் இங்க தான் இருப்பாங்க. இவனை பார்த்ததுமே பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு முடிவு பண்ண பொண்ணோட அப்பா என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவன் என்னோட தங்கச்சி கல்யாணம் ஆன பிறகு தான் உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அவர் உன்னோட தங்கச்சிக்கு எவனையோ ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையும் சேர்த்து கேவலமா பேசுறாங்க. அதை கேட்ட இவங்க அம்மா கவலையிலே மயங்க போட்டு கீழே வந்துடுறாங்க. சோ இப்போ அனு ஹீரோட அம்மா பார்த்துட்டு உன்னோட தங்கச்சி என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போற, உன்னோட அம்மாவை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க அப்பா இந்த பொண்ணை பார்த்ததுமே ஷாக்கா வராரு. உன்னோட அம்மா மட்டும் இந்த பொண்ணை பார்த்தா பேயாட்ட ஆடிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக சொல்றாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்துடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு இது அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றா. அப்பா சொன்னாரு, நீங்க அத்தை மேல ரொம்பவும் கோவமா இருப்பீங்க, நீங்க ரொம்பவும் குடும்பக்காரி, அதனால இந்த பொண்ணை இங்க தங்க வைக்க மாட்டீங்க. ஆனா நான் சொன்னா நீங்க கேட்பீங்கன்னு கேட்கறாங்க. இவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோட அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பிசினஸ் பண்ணதுக்காக காசு இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவரோட இடத்தெல்லாம் வச்சு பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனா இவரு கொஞ்சம் மாசத்திலேயே பணத்தை திருப்பி கேட்டிருப்பாரு. ஆனா இவங்களால அப்ப தர முடியாம ரொம்ப நாள் கழிச்சு தான் தந்திருப்பாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. அதை பார்த்ததுமே ஹீரோட அம்மா இவங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு கதவை சாத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்கள கடைசியா பார்த்துட்டு, ஆனா அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஆனா ஹீரோ கிட்ட கேட்கும்போது தான் என்னோட அப்பா லோன் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்பதான் உங்க அம்மா கிட்ட காசு கேட்டாங்க. ஆனா உங்க அம்மா 2 மாசம் கழிச்சு தான் திருப்பி தருவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம செத்துட்டாருன்னு சொல்றாங்க. இப்பதான் இந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரியுது. ஆனா ஹீரோ கிட்ட இதை கேட்டதுமே எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.